வணக்கம், வாங்க. வெல்கம் டு மேபல் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஸ்டவ்வில் மட்டும்தான் இருக்கும். அகெயின் ஃபைனல் ப்ராடக்ட்டு நமக்கு எப்படி வந்ததோ அது காமிக்கிறப்ப தான் நானும் வருவேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டது காஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து நமக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டால் சாப்பாடு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய சைஸு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லுமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதே நல்லா ஒன்றோட எல்லாமே சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இந்த எறா தொக்குக்கு வேண்டிய சால்ட்டு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது நம்ம ஒன்று அடுக்கி வச்சிடுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பார்த்திங்கன்னா அது அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சுருண்டு சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் மூடியை போட்டு மூடி டைம் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து மசாலா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அகெயின் ஒரு அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தான் அரைச்சி சேர்த்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. என்னென்னா நான் வந்து ஒரு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன், பெப்பர் பவுடர். அது வந்து எடிட்டிங்கில் தெரியாமல் கட் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி விட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே இந்த ப்ரான் வேகக்கூடாது. வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக ஆயிரும். ஹோட்டல் டேஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த அளவுக்கு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்து இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ராடக்ட்ன்றது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணுறதில்ல. நம்ம பண்ணியிருக்க எறா தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இது அவ்வளோ சுட சுட ஆவி பறக்குது. இதுக்கு கூட ஒரு சூடான கொஞ்சம் சாதத்தில் இந்த எறா தொக்கை தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன ஒரு ஆனந்தம். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வெரி வெரி ஈஸி மெத்தடு.